ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குஹாலயம். அனைவருக்கும் இனிய ஆடி கிருத்திகை நல்வாழ்த்துக்கள். கந்தவேலனின் அருளும் ஆசியும் நிறைந்த இந்த புனிதமான நன்னாளில் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் மகிழ்ச்சியும் சகல சௌபாகியங்களும் பெருகட்டும். ஆடி கிருத்திகைனாலே நம்மளோட நினைவுக்கு வர்றது அந்த முருகப்பெருமானோட பேரருள் தான். இன்னைக்கு இந்த சுபதினத்தில் சங்கரன் கோவிலில் உள்ள எங்களோட வீட்டில் முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடும் இந்த அழகான தருணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மனமுருகி நாம் செய்யும் இந்த வழிபாடு நம் குலதெய்வத்தின் அருளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பது நம்பிக்கை. ஆடி கிருத்திகைங்கிறது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, இது நம்மளோட ஆன்மீக உணர்வுகளை புதுப்பித்து கொள்ளும் ஒரு நாள். கார்த்திகை நட்சத்திரமும் ஆடி மாதமும் இணையும் இந்த நாளில் முருகனை வழிபடுவது நம் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றியை தரும். மாவிளக்கு ஏற்றி அந்த ஜோதியின் ஒளியில் நம் மனதின் இருள் நீங்கி ஞானம் பெருக இறைவனை வேண்டிக் கொள்வோம். இறைவன் எங்கும் நிறைந்தவன் அப்படிங்கிறதுக்கு சாட்சியா நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த கோடியில் இருந்தாலும் அந்த முருகனோட அருள் நம்மை வழிநடத்துகிறது. கனடாவில் உள்ள நமது இல்லத்திலும் சென்னையில் உள்ள நமது இல்லத்திலும் முருகனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்த புகைப்படங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அழகான புகைப்படங்கள் அந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் நம் குடும்பத்தின் மீது எப்போதும் இருப்பதையே உணர்த்துகின்றன. இன்று இந்த ஆடி கிருத்திகை நாளில் அந்த கந்தன் நம் அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருந்து அருள் புரிய வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய ஆடி கிருத்திகை வாழ்த்துக்கள்.